ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு முக்கியமான ஒரு நோயை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னது பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம்னால நம்மளுக்கு நிறையவே வந்து பிரச்சனை இருக்கும். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரலாம், பிசிஓடி வரலாம், இல்ல வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆகலாம், இல்ல லாஸ் ஆகலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வந்து பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான் வந்து தைராய்டு இஷ்யூஸ். ஸோ இதுல வந்து ஹைப்பர் தைராய்டும் இருக்கு, ஹைப்போ தைராய்டு இருக்கு. ஸோ டீட்டெயிலா இதுல வந்து தைராய்டு என்ன, தைராய்டுனா என்ன ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ தைராய்டுனா என்ன, எதனால இந்த தைராய்டு இஷ்யூ நம்மளுக்கு வருது, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், வீட்லயே வந்துட்டு வராம எப்படி தடுக்கலாம், தென் லாஸ்டா வந்துட்டு அதுக்குள்ள சில யோகாசனாஸ், இது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல் அண்ட் டாக்டர் சத்யா ஹியர். இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு வந்து சில அறிகுறிகள் வந்து இருக்கும். டக்குன்னு வந்து உடனே உங்களுக்கு ஒரே நாள்ல வந்துட்டு பெரிய வியாதி ஒண்ணு வரப்போறது இல்ல. அதுக்குள்ள அறிகுறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் நம்மளுக்கு வந்து அதுதான் அறிகுறி அப்படிங்கறதே தெரியாம நம்ம அதை வந்து சட்ட பண்ணாம விட்டுருவோம். சோ ஒரு நோய் எதனால வருது, அதுக்குள்ள அறிகுறி என்ன, நம்ம அதை எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கறதுலாம் நம்ம யோசிச்சா மட்டும்தான் நம்ம நோய் இல்லாம வாழ முடியும். ஸோ அதோட எய்ம் வச்சுதான் நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தைராய்டு அப்படிங்கிறது தான் என்னன்னா, தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்ட், ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட். அது நம்மளோட கழுத்துல இந்த இடத்துல தான் இருக்கும். ட்ரக்கியல் ரிங்குக்கும் காட்லேஜுக்கும் இடையில தான் வந்து இருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ஒரு 3 ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுது. அந்த 3 ஹார்மோனுமே நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பண்ணுது. ஸோ அந்த 3 ஹார்மோன் என்னன்னா T3, T4 அண்ட் கால்சிட்டான். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற மெயினானது வந்து பிரெயின்ல இருக்கும். நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டிஎஸ்ஹெச் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் வந்து நம்மளோட கிளாண்ட் வந்து அதிகமா சுரந்துருச்சு அப்படின்னா டிஎஸ்ஹெச்சோட லெவல் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி கிளாண்ட் வந்து கம்மியா சுரக்குது அப்படின்னா அதோட லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கா நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம். தைராய்டு கிளாண்ட் வந்து ஒரு 3 ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. அதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலண்ட், அது பிரெயின்ல இருந்து செக்ரேட் ஆகுற ஒரு ஹார்மோன் வந்துட்டு கூடும் குறையும். ஸோ இதை வச்சுதான் நம்ம ஹைப்பர் அண்ட் ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். இந்த வீடியோல வந்து நம்ம ஹைப்போ தைராய்டு, அதாவது நம்மளோட கிளாண்ட் வந்து குறைவா செக்ரேட் பண்ணுது, அது ஹார்மோன் T3 அண்ட் T4 வந்து செக்ரேட் பண்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால குறைவா கிளாண்ட் செக்ரேட் பண்ணுதுன்னா அதோட நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய சிக்னல் வந்துட்டு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டிஎஸ்ஹெச் வந்து செக்ரேஷன் வந்து அதிகமாயிடும். ஸோ அதிகமாகும் போது வந்து அந்த ஹார்மோன் வந்து லெவல், டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அதிகமாயிடும். ஸோ அண்டர் ஆக்டிவ் தைராய்டு தான் வந்துட்டு ஹைப்போ தைராய்டு. ஸோ இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிற பேஷண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்பவுமே வந்து டயர்டா இருக்கும். நல்லா சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். அதாவது ஃபெட்டிக் வந்து நிறைய இருக்கும். அது தவிர வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அது கொஞ்சமா வந்து சில்லானா கூட அவங்களால தாங்க முடியாது. கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும். அது தவிர வந்து வெயிட் வந்து அதிகமா போட்டுருவாங்க. கொஞ்சமா சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமா வந்து வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் பியூபர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே பியூபர்ட்டி ஆயிடுவாங்க. பிளஸ் நிறைய ஹெவி பீரியட்ஸ் இருக்கும். ப்ளீடிங் வந்து அதிகமா இருக்கும். பெயின்ஃபுல் பீரியட் ஆகும்போதும் வந்து அவங்களுக்கு அதிகமா வந்து வலியுடையக்கூடிய பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போ தைராய்டோட அறிகுறிகள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை வந்து பாக்குறது நல்லது. ஏன்னா வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம்னு இருக்கும். அது டக்குன்னு வந்து ஹைப்போதைராய்டு ஆயிடாது. கிளாண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து செக்ரேட் பண்ணும். பட் இருந்தாலும் வந்து குறைவா, அது நார்மலை விட குறைவா செக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல போய் நீங்க டாக்டரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கியூரபிள் டிசீஸ் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து லெவலை வந்து நார்மல் பண்றதுக்கு, அதனால வர சைடு எஃபெக்ட் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பேஷண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, எதனால நம்மளுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. மேஜரான காஸ் வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருக்கும். அது நம்மளோட பாடியில வந்து இம்யூனிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து தப்பா புரிஞ்சுட்டு நம்மளோட தைராய்டு கிளாண்டுக்கு அகேன்ஸ்டாவே வந்துட்டு அது ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அயோடின் இன்டேக் வந்து கம்மியா இருந்தாலும் வந்து ஹைப்போ தைராய்டு வரதுக்குள்ள சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பிசிஓடி பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 to 40% பிசிஓடி பேஷண்ட் வந்து ஹைப்போ தைராய்டா இருப்பாங்க. ஸோ தைராய்டை வந்து சரி பண்ணாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ தைராய்டு வந்து எப்படி சரி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ற ஒரு மெடிசன் பார்த்தோம் அப்படின்னா லியோதைராக்சின், அதாவது தைரானா மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும்.
ஸோ அதுதான் வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து எடுக்கிறதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க போய் டைரக்டா கன்சல்ட் பண்ணி உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் எல்லாம் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு டோசேஜ் வந்து இருக்கும். ஸோ டோசேஜ் எப்பவுமே வந்து நீங்க செக் பண்ணி லெவல்ல வந்து செக் பண்ணி எடுக்கிறது வந்து நல்லது. மெயினா வந்து இதுல சொல்ல நான் விட்டு போன ஒரு விஷயம் வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து எப்படி வந்து செக்ரேட் ஆகுது. சில சொன்னேன் இல்லையா, T3 T4 கால்சிட்டோனின் அதெல்லாம் வந்து எப்படி செக்ரேட் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமா ஒரு இன்கிரீடியன்ட் தேவை, அயோடின். ஸோ அயோடின் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எடுத்து அதுதான் வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுது தைராய்டு கிளாண்ட். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா காய்ட்ரோஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அயோடின் வந்து நம்ம அப்சர்வ் ஆகாம உள்ள வந்து அந்த தைராய்டு ஹார்மோனா வந்து ஃபார்ம் ஆகாம தடுக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து உள்ள காய்கறிகள் தான் வந்து காய்ட்ரோஜென்ஸ். ஸோ அப்படிப்பட்ட காய்கறி என்னன்னா வந்து ப்ரோக்கோலி இல்ல காலிஃபிளவர், கேபேஜ் இதுலலாம் வந்து காய்ட்ரோஜன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது தவிர வந்து ரா ஆனியன், அதாவது வேக வைக்காத பச்சை வெங்காயம், அதுலயும் வந்து காய்ட்ரோஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடனா அதிக அளவுல சாப்பிடாம கம்மியான அளவுல சாப்பிடலாம். சாப்பிடும் போது வந்து வேக வச்சு சாப்பிடுறது வந்து நல்லது. நேச்சுரலா நம்ம வந்து இப்படி தைராய்டு ப்ராப்ளம்ல எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெளியில அதிகமா சாப்பிடுறத வந்து அவாய்ட் பண்ணணும். பேக்கேஜ்டு ஃபுட், அதுக்கப்புறம் டிரான்ஸ் ஃபேட் இருக்கிற ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது, லைக் பேக்கரி ஐட்டம், பிஸா, அதெல்லாம் வந்து டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதிகமா உள்ள ஐட்டம்ஸ், அதையும் அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காய்ட்ரோஜன்ஸ், சில காய்கறிகள்ல வந்து காய்ட்ரோஜன்ஸ் இருக்கும், அதையும் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து சாப்பிடுறது வந்து நல்லது. இதை தவிர நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ரெகுலரா ஒரு வாக்கிங்கோ இல்ல வந்து சிம்பிளான ஒரு சில யோகாசனாஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து ஆப்டிமமா வச்சுக்கிறதுக்கு நல்லது. ஸோ ஆப்டிமம் வெயிட் அப்படின்றது தான் ஞாபகத்துல வருது. ஸோ வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்துல வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ கூடிட்டேன் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ 6 மாசத்துல வந்துட்டு ஒரு 10 கிலோ வந்து வெயிட் போட்டுடுச்சு, நான் நார்மலா தான் சாப்பிடுறேன், வழக்கம் போல வீட்டுல சமைச்சு சாப்பிடுறேன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுல வந்து சில ஆசனாஸ், யோகாசனா போசஸ் வந்து நான் பிக்சர் வந்து காமிக்கிறேன். ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு லெவலும் வந்துட்டு கொஞ்சம் நார்மலுக்கு வந்து மெயின்டைன் ஆகுறதுக்கு சான்சஸ் ஆர் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் வந்து சர்வாங்காசனா, செகண்ட் வந்து புஜங்காசனா, தென் ஹலாசனா, மத்தியாசனா. ஸோ இந்த ஆசனா எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தைராய்டு லெவல் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஹெல்தியா சாப்பிட்டு கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வராம இருக்கலாம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மென்ஸ்ட்ரியல் ப்ராப்ளமும் கம்மியாகும். ஸோ ஹெல்தியான லைஃப் வந்துட்டு நம்ம வாழலாம். தேங்க்யூ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தி சேனல். தேங்க்யூ.